இவன் கிட்ட என்ன பேச போறேன்னு தெரியல. எப்ப வந்தாலும் இப்படி பறி கொடுத்த மாதிரியே நின்றுட்டு இருப்பான். வெளியே போனா அம்மா அப்பா பேசுனியான்னு கேட்பாங்க. இவன் கிட்ட என்ன பேசுறதுக்கு? எது சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்கவும் மாட்டான். இப்போதைக்கு அந்த பிள்ளை போட்டோவையும் காட்ட வேண்டாம்னு சொல்லியாச்சு. அப்புறம் எங்கிட்டாச்சும் போயிட்டானா என்ன பண்ணதுக்கு? சரி, பேசி பார்க்கலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஏதாச்சும் பேசணுமா? இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? இல்லடா, அது வந்து என்னன்னா சொல்லுங்க. இல்லடா அது வந்து இன்னும் ஒரு 4 நாள்ல கல்யாணம். நாளைக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே இதெல்லாம் என்கிட்ட நீ சொன்னது தானே. ஆமாம், நாளைக்கு அப்பா வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க. அம்மா சொல்லியிருந்தாங்கல்ல ஊர்ல இருந்து எல்லாரும் இங்கே தான் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்தால் உன்னை பற்றி கேட்பாங்க. நீ ஒரு 2-3 நாளைக்கு மட்டும். நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பா நான் எதுக்குமே எதிர்பார்க்காதீங்க. நான் வெளியவும் வரமாட்டேன். டேய், நீ யார் கூடயும் பேச வேண்டாம். அட்லீஸ்ட் எனக்காக வச்சும். நீ இங்கே தானே இருக்க, நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அதனால தான் என்ன அனுப்பி விட்டாங்க. எனக்காக வச்சும் ஒரு 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அதுக்கப்புறமா உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டோம். உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இருந்துக்க. ஒரு 2-3 நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். தயவு செஞ்சு இந்த விஷயம் பத்தி பேசுறதுக்குன்னா என் ரூமுக்கு யாரும் வராதுங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், மறுபடியும் சொல்லுங்க. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணதுக்கு? இவனை எவ்வளோ பேசினாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டான் போல இருக்க. சரி, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவும் பேச வரல. நீ எனக்காக கூட எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா அப்பா மேலே தானே உனக்கு கோவம். நான் என்ன பண்ணேன்? உனக்கு எல்லா விஷயத்துலையும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தேன். ஆனால் நான் இவ்வளோ நேரம் கெஞ்சியும் நீ எனக்காக எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னோட மேரேஜ், நீ எனக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணு. அப்படி இல்லையா விட்ரு. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். நான் வரேன், டோர் லாக் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அண்ணா, உனக்கு புரியுதில்ல. என்னால வெளியே வந்து யார் கூடயும் பேச முடியல, சகஜமா இருக்க முடியல. இந்த ரூமை விட்டு நான் எதுக்காச்சும் வெளியே வந்து நீ பார்த்திருக்கியா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே நான் அவ்வளவா பேசுறது இல்ல. இந்த வீட்டில் கொஞ்சமாவது நான் நார்மலா பேசுறது உன்கிட்ட தான். நீயும் வந்து அவங்கள மாதிரியே என்னை கூப்பிட்டு இருந்தா எனக்கு கோவம் தான் வருது. எனக்கு புரியுதுடா. என் கல்யாணம் இன்னும் ஒரு 2-3 நாள்ல. நீ வீட்டுக்குள்ளேயே இப்படி இருந்தன்னா வரக்கூடியவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எங்ககிட்டயும் தானே கேட்பாங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் அவங்களா ஒரு கதையை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இதனால உனக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறியோ? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ எனக்காக வெளியே வந்து தான் ஆகணும். கடைசியாக ஒரு வாட்டி சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாமே ஓ இஷ்டம், அவ்வளோதான். ஆனால் அவங்க பண்ண தப்புக்கு நீ என்னையும் சேர்த்து தண்டிக்கிறல்ல, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. சரி விடு, ஓ இஷ்டம். இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன். அப்புறம் ஏடி உங்க வீட்டுக்காரவே வருவாங்களா கல்யாணத்துக்கு? ஆமாம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஏடி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நம்ம கோயம்புத்தூர்ல அண்ணன் இருக்காவல்ல, திருப்பியும் ஒரு அன்னைக்கு ஃபோன் அடிச்சிருக்கா போல இருக்கு. எதுக்குமா? வேற எதுக்கிட்டி? கல்யாண விஷயம் பத்தி பேசுறதுக்கு தான். அவங்க வீட்டு கல்யாண விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட எதுக்குமா பேசணும்? அதை நம்ம நாளைக்கு போயிட்டு இருக்கோம்ல. இவா கிறுக்கியா இருக்கா. என்னம்மா எதனால தெளிவா சொல்லி, அப்பதானே எனக்கு புரியும். ஏடி அவங்க 2வது பையனுக்கு நம்ம சத்யாவை கேட்டிருந்தாவல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்படியா? நானும் அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி எதுவும் பேசலையே. அப்ப சும்மா தான் ஒரு பேச்சுக்கு கேட்டிருப்பாவில இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இல்லடி, அவங்க சும்மா கேட்டுட்டு போனது மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. 2-3 வாட்டி ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காவ. சரி, இவ என்ன சொன்னாலா? இவ என்ன சொல்லதுக்கு? அவங்க வீட்டுக்காரவள்கிட்ட கேட்கணும்ல. அவர் ஒரு நாளைக்கு நிக்காரா முடியாது, உங்க குடும்பத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி இருக்காவளோ? நல்ல ஒரு சம்பந்தம் வருவே. பிள்ளை காலேஜ் 2nd இயர் படிக்கா. இல்லை 1 வருஷம் தான் படிச்சு முடிச்சதோடு நல்ல சம்பந்தம்னா கெட்டி கொடுக்க வேண்டியதானே. ஏடி ராணிக்கு ஓரளவுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவரு தான் ஒத்துக்க மாட்டேங்காரு போல. நல்ல குடும்பம், அப்படி நல்ல வசதியான இடம் பத்துக்க. பிள்ளைய நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு எந்த அம்மா அப்பாக்கு தான் ஆசை இருக்காது. படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இன்னும் 1 வருஷம் தானே காலேஜ் முடிச்சதோடு கெட்டி கொடுக்க வேண்டியதானே. படிப்பை நிப்பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் சொல்லலாமா? இப்போ உடனே கெட்டி வைக்கிறதுக்கு அவங்க கேட்டாவ. 1 வருஷமோ 2 வருஷமோ இப்போதைக்கு பேசி முடிச்சு வைக்கலாம்ல, நல்ல சம்பந்தம்னா. ஆமாட்டி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நீ வேணா உங்க அத்தன்ட்ட பேசி பாரு. அவர்கிட்ட எங்க நான் பேசுறதுக்கு? அக்கா சொன்னாலும் இந்த விஷயத்துல கேட்குவாங்கன்னு எனக்கு தோணல. ஏச்சி நம்ம பேசி பார்க்கலாம். உங்க வீட்டுக்காரவியெல்லாம் வருவாவல்ல, அவகிட்ட சொல்லி பேசி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பாட்ட சொல்லி பேசி பார்க்கலாமா? ஏம்மா அவங்க பிள்ளைமா, என்னதான் நமக்கு சத்தியமெல்லாம் அக்கறை இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வேண்டாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அது பற்றி நம்ம நடந்துக்க முடியும். சே, நல்ல சம்மந்தத்துக்கு இப்ப என்ன செய்யுதுக்கு? அது மட்டும் கிடையாது, சத்யாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையான்னு கேட்கணும்ல. ஏன் உங்களை எல்லாம் நான் கெட்டி வச்சோம்ல, உங்ககிட்ட கல்யாணத்துக்கு சம்மதத்தை கேட்டா கட்டி வச்சோம். நாங்க சொன்ன மாப்பிள்ளை தானே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது மாதிரிதான். சும்மா சத்தியம் வாமக்களே, இப்பதான் காலேஜ் போயிட்டு வரியா? ஆமா சித்தி, நீங்க எப்ப வந்தீங்க? வாமா சத்யா. வாங்க பாட்டி, எப்ப வந்தீங்க? நாங்க இப்பதான் மக்களே வந்தோம், ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். போமா போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாப்பிட்டுட்டு வா.
சரி பாட்டி. பிள்ளைக்கு முகமே சரி கிடையாது. நம்ம பேசுனதுல என்ன கேட்டுட்டு இருந்திருப்பாளோ. இந்த அம்மா வேற மெதுவாவே பேச மாட்டா. இவளும் வருவான்னு நம்ம எதிர்பார்க்கல. இப்ப உள்ள போய் ராணிட்ட எதுவும் சண்டைகளை போட்டா என்ன செய்துக்கு? அவங்க கிட்ட பேசுனதுல கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தா திருப்பியும் அதே டாபிக் தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. பாட்டி சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட எல்லாம் பர்மிஷனே கேட்க மாட்டாவ போல இருக்கே கல்யாணம் பண்ணதுக்கு. இப்ப என்ன பண்ணதுக்கு பயமா இருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே. போமா சத்யா, ஏன் பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை சித்தி, நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? ஆமா ஆமா, நாங்களாம் சாப்பிட்டாச்சு. இப்போ துணியெல்லாம் மாத்திட்டு அம்மிட்ட சொல்லி சாப்பாடு போட்டு தருவா. ஆமா, சாப்பிட்டுட்டு நாளைக்கு கொண்டு போதுக்குள்ள எல்லாம் எடுத்து வை. சரி சித்தி. அம்மா இங்க இருக்காங்க. அண்ணா கிச்சன்ல தான் மக்களே இருக்கா. சரி. ஏமா, பிள்ளைக்கு மூஞ்சியே சரி கிடையாது. நம்ம பேசிட்டு இருந்தது எதுவும் கேட்டிருப்பா போல இருக்கு. இப்போ உள்ள போய் ராணிட்ட எதுவும் சண்டையை போட்டுற போறா. நீ இதுல இருந்துக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி. கேட்டா இப்ப என்ன, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே பேசிட்டு இருந்தோம். இவ்வளோ நடிச்சிருவாளுவோ. பால் கொதிக்கும்னு பார்த்தா நம்ம பக்கத்துலயே நின்னா கொதிக்கவே கொதிக்காது. கொஞ்சம் என்னவா அந்த சைடு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கொதிச்சு சிந்திரும். ஏமா, இது காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, இப்பதான் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு நிக்கேன். அப்படியே மக்களே ரொம்ப லேட் ஆயிட்டோ? ஆமாம்மா, பஸ் கிடைக்கல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி சாப்பிடுக்கியா? சோறு போட்டு தரட்டா? இன்னும் எல்லாருக்கும் டீ போடுக்கேன். டீ குடிக்கியா? சரிம்மா, நான் டீ குடிக்கேன். மத்தியானம் கேண்டீன்ல இருந்து காவியா எனக்கு சாப்பாடு வாங்கி தந்தா நான் சாப்பிட்டேன். என்னது, அந்த பப்ஸு ஜூஸு இதை தானே குடிச்சிருப்ப? போதும்மா, பசிக்கல, எனக்கு டீ மட்டும் போட்டுதான். சரி மக்களே, நீ போய் இதே நான் எடுத்துட்டு வரேன். எடி, உனக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா, அந்த பேக்ல மட்டும் எடுத்து வையன். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும்னாலும் எடுத்து வை. இப்ப அம்மிட்ட எப்படி பேசுறதுக்கு? சரி பேசுவோம். ஏடி, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், கண்டுக்காம நிக்க. ஏமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்? திருப்பியும் கோயம்புத்தூருக்கு வரல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல போறியா என்ன? இல்லம்மா, அதெல்லாம் கிடையாது, வேற ஒரு விஷயம். ஏக்கா, டீ போட்டாச்சா? இல்ல செல்வி, நான் போட்டுட்டு இருக்கேன். இவ என்ன பேசணும்னு சொன்னானா, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். கடவுளே, நம்ம பேசினதான் கேட்டிருப்பா போல இருக்கு. அதான் உங்க அம்மிட்ட கேட்கறதுக்காண்டி வந்திருக்கா. என்ன சத்யா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சித்தி, அம்மிட்ட தான் ஒரு விஷயம் பேசணும். இது என்ன விஷயம் சொல்லு. அது அது வந்து எம்மா, காலேஜுக்கு இன்னைக்கு போனோம்ல நானும் காவியாவும். ஆமா எம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லி நீ நம்மள கோவப்படாத. எம்மா, நான் அந்த காவியாட்ட சொன்னா கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன்னு, அவளும் நம்ம கூட வரதுக்கா நல்லா ஆசைப்பட்டாமா. எது, நம்ம கூட வரதுக்கா? ஆமாம்மா, நம்ம ஒரு வாரம் அங்கே ட்ரிப்லாம் போவோம்ல, அதனால அவளும் நல்லா ஆசைப்பட்டா. அவங்க வீட்டில் அவளை ஒரு இடம் கூப்பிட்டு போக மாட்டாங்கல்ல, அதான் ரொம்ப ஃபீல் பண்ணா. அப்பா இருந்திருந்தா என்னையும் எல்லா இடமும் கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு. நானும் அவள்கிட்ட நீ எங்க கூட வாரியா அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன். அவளும் சரின்ட்டா. ஏம்மா, நீ அவங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி அவளையும் நம்ம கூட விட சொல்லுவியா? இது எப்படி அந்த பிள்ளைய மட்டும் அவங்க அம்மா விடுவா? அதுவும் நம்ம எல்லாரும் போகும்போது அது எப்படி அவங்க வீட்டில் அனுப்புவாங்க? ஆமா, அதுவும் கரெக்டு தானே. பொம்பளை பிள்ளைய எப்படி அடுத்தவங்க கூட அனுப்புவாங்க? அவங்க அம்மாட்ட தான் நீ நல்லா பேசவே இல்லாமா. நீ ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சு கேட்டு பாரு. ஒருவேளை அவங்க சரின்னு சொன்னா காவியாவையும் நம்ம கூட கூப்பிட்டு போலாமா, ஜாலியா இருக்கும். என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லுவே? ஏம்மா ப்ளீஸ்மா, காவியா அம்மாக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு பாருமா. ஒரு வாரம் தானே, நம்ம கூட கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லு. ஆமாக்கா, நீ ஃபோன் அடிச்சு கேட்டு பாரு. அந்த பிள்ளை தான் சொல்லுவில்ல, அவங்க அப்பா இருந்திருந்தா எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு. அந்த பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டிருக்கும் போல இருக்கு, அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கா. நீ சொல்லது கரெக்டு தான். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம இப்படி யாரு கூட அனுப்ப மாட்டோம்ல, அந்த மாதிரி தானே அவங்க அம்மாவும் யோசிப்பாங்க. நீ தான் அவங்க அம்மாட்ட நல்லா பேசவேலக்கா. அப்புறம் என்ன, கேட்டு பாரு ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சு. பிள்ளைங்க ஆசைப்படுவில்ல, கூட்டிட்டு போயிட்டு வருவோம், நம்மளும் அங்கே எல்லா பக்கமும் போவோம். அவளுக்கும் ஆசையா இருக்கும். நான் இவளும் சொல்லிட்டு வந்ததுனால தானே அந்த பிள்ளை கேட்டிருக்கு. ஆமாம்மா, காவியாவே நம்ம கூட கூப்பிட்டு போலாம். இம்மா, அவங்க அம்மாக்கு ஃபோன் அடிச்சு தரட்டா, நீ கேட்டு பாக்கியா? சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்லுங்க, வேற என்ன பண்ணதுக்கு? நின்னுக்க, இந்த டீயை போட்டுட்டு எடுத்துட்டு வரேன். அவங்க அம்மையை கூப்பிட்டு நம்ம பேசலாம். ஐ ஜாலி. எம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, என்ன சிரிப்பு? காலையில இருந்து எனத்துக்கோ அழுதுட்டு இருந்தா, எதையோ பறி கொடுத்த மாதிரி. இப்ப என்னான்னு சிரிக்கா? ஏம்மா, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கேன். காவியாட்டே நான் சொல்லுங்கம்மா. ஏடி நின்று அவங்க அம்மிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா சொல்லு. அப்புறம் அந்த பிள்ளை நம்ம கூட வருவோன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு மாதிரி அவங்க அம்மா விடலைன்னா கஷ்டமா இருக்கும். சரிம்மா. போவது வர சின்ன பிள்ளை மாதிரி. ஆமா, நம்ம கண்ணுக்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்க என்னான்னு வளர்ந்துரும். அவளும் காலேஜ் செகண்ட் இயர் ஆக போறா. இன்னும் ஒரு வருஷத்துல படிப்பு முடிஞ்சிரும். அந்த ஏனி கெட்டி கொடுக்க வேண்டியதான். ஆனா பாரு, நம்ம கண்ணுக்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளை மாதிரியே தெரியும். அவ என்னைக்கு எனக்கு சின்ன பிள்ளை தான் அப்படின்னு வீட்லயே வச்சுட்டு இருக்க போறியா? என்ன செஞ்சு சொல்லுங்க. ஆமா, பின்ன வேற எப்படி கேட்கறதுக்கு? கோயம்புத்தூர்ல அண்ணே ஃபோன் பண்ணாங்களோ? ஃபோன் பண்ணி மறுபடியும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினான்னு அம்மா சொன்னாங்க. ஆமா, நேற்று நைட்டு போல ஃபோன் அடிச்சாவ. யாரெல்லாம் வரான்னு தங்கடிக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்ல அப்படின்னு கேட்கறதுக்கு. கேட்ட இதுல இதை பத்தியும் விசாரிச்சாங்க. ஏக்கா, நீ அத்தான்ட்ட பேசுனியா? எப்படியாவது பேசி இந்த விஷயத்த முடிச்சு விட பாரு. உங்க அத்தான்ட்ட பேசிட்டாலும் நான் சொன்ன உடனே அப்படியே காது கொடுத்து கேட்டுருவாங்க. நான் சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடியே என்ன பிடிச்சி என்னான்னு கத்திட்டு இருந்தாலும் தெரியுமா நாட்டிக்கு? ஏக்கா, இன்னும் பிள்ளை சின்ன பிள்ளை கிடையாது. நல்ல சம்மந்தம் வரும்போது கெட்டி கொடுக்க வழிய பாரு. ஏச்சி, அவ படிச்சு முடிக்காண்டமா?
இவள்கிட்ட சொன்ன ஆரம்பிச்சதுல இருந்தே என்ன பிடிச்சி எப்படி திட்டினாரும் தெரியுமா நாத்திக்கு. சரி நம்ம தான் கோயம்புத்தூர் போறோம்ல, அந்த பையனை நேரில் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். என்ன கேட்டா இந்த சம்பந்தத்தை விட்டாதுன்னு தான் சொல்லுவேன். நல்ல வசதியான இடம், பிள்ளை படிக்கணும்னாலும் அங்க போய் மேலே படிச்சுக்கிடலாம். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுடி, நீயும் சரின்னு சொல்லிட்ட. அம்மைக்கு சம்மதம், அக்காட்ட பேசினே அக்காளுக்கும் பிரச்சனை இல்லை. அண்ணனை பார்த்தா அண்ணன்ட்டே நேரில் ஒரு வார்த்தை கேட்டறணும். நான் இங்க வீட்டில் இருக்கவல்ல, அவன் தான் கேட்கவே மாட்டேங்காரி. ஆனா இந்த விஷயத்த என் மாமியாட்ட பேசணும்னு வச்சுக்கோயேன், அந்த பொம்பளை எப்ப தலையாட்டோன்னு கேட்டா போதும். ஏக்கா நம்ம தான் கோயம்புத்தூர் நாளைக்கு போறோம்ல, எல்லாத்தையும் முடிச்சு விடுவோம். சரி பையனை நேரில் பார்த்தா ஒரு வேளை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி நான் டீயை பட்டி எடுத்துட்டு வரேன். அந்த பிள்ளை காவியாக்கா அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம். சரிக்கா.